அன்பாது இஸ்லாம் இல்லடியார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்களுடைய சரித்திரத்தை பார்ப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால 13, 14 அல்லது 15 வயசு தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுட வயசு. கூப்பிட்டாங்க மதீனால, பொடியமார கூப்பிட்டாங்க. இன்றைக்கு என்னடா பொடியமார மச்சான் ட்ரிப்பொண்டு போமா, நுவரலி போமா, யாழ்ப்பாணம் போமா, சல்லி இல்லாட்டியும் எங்களை வசூல் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். வாப்பட்ட சுரண்டணுமா, உம்மட்ட சுரண்டணுமா, அங்க எடுக்கணுமா இங்க எடுக்கணுமான்னு தெரியும். ட்ரிப்புண்டா தெரியும், எவ்வளோண்டாலும் பிரச்சனை இல்லை. எங்கட பொடியமாட்ட ஹாலாச்சு. அதோட இன்னொரு விஷயம், அதுக்கு தேவையான பொட்டில் வேணுமா அதையும் எடுத்துக்கொள்வான, பெட்டி வேணுமா அதையும் எடுத்துக்கொள்வான, வேண்டியத ஸ்பெஷல் அதைத்தான் சேவ் பண்ணி கொள்வானுகள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம் சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால மதீனால வாலிபர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, வாங்க குர்ஆனை படிப்போம், ஹதீஸை படிப்போம். வாலிபர்கள் சொன்ன கதை என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. நீங்க பெரிய ஆளா எப்படின்னு முயற்சி அவங்க உடல்ல போனாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு தட்டி தட்டி இல்ம தேடி எடுத்தாங்க, படிச்சாங்க. ஒரு தடவை போறாங்க ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு, லுஹருக்கு பின்னால போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா வீடு மூடப்பட்டிருக்கு. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை தட்டி வீட்டை திறக்கப்படுகிறாங்க. தட்ட முயற்சி செய்யறாங்க திறக்கிறது, ஆனா திறக்கல. பார்க்கிறாங்க உள்ளுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னால பாலைவனத்துடைய மணல் இருக்கு, தட்டி போட்டுட்டு கன்னத்துல கைய வச்சு அப்படியே தூங்குறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதுக்கு பின்னால ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அஸருடைய நேரம் அதான் சொல்லப்பட்டது. பின்னால கதவை திறந்து பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சாவுடைய மகன் முன்னால இருக்கிறாரு. கேட்டாங்க, ஏன் என்ன விஷயத்துக்கு வந்திருக்கிறீங்க? ரசூலுல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸுடைய கருத்துக்கள் வார்த்தைகளை படிக்க வந்திருக்கிறேன் சொன்னாங்க. அதுக்கு பின்னால சொன்னாங்க, சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இல்முன்றது கால் அடிக்கி போயிட்டு தேடி படிச்சு கொள்ளணும், எங்கள் கிட்ட வர்றதில்லை. இன்றைக்கு நாங்கெல்லாம் நினைக்கிறோம் வீட்டுக்கு வந்து ஹஸரத் ஓதி கொடுக்கணும், வீட்டுக்கு வந்து படிச்சு கொடுக்கணும் வீட்டுல. ஆனா தர்பியத் எங்க தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா படிச்சு கொடுத்தாங்க. தேடி போயிட்டு படிங்க, மதரசாக்கு போங்க, மஸ்ஜிதுக்கு போங்க. அன்பார்ந்த இஸ்லாம் இல்லடியால படிச்சு கொள்றாங்க. பின்னால மஸ்ஜிது நபவியில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் தூக்கி விட்டு எப்படி தெரியுமா? மஸ்ஜிது நபவியில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா முதலாவது வகுப்பு, முதலாவது டேனா வகுப்பு நடத்தினாங்க. குர்ஆனுடைய ஹல்கா, காரிகளை கூப்பிட்டாங்க, ஹாஃபில்களை உலமாக்களை காரிகளை உருவாக்கினாங்க. 2வது ஹல்கா ஹதீஸுடைய முஹத்திஸீன்களை உருவாக்கினாங்க. அதுக்கு பின்னால முஃப்திகளை உருவாக்கினாங்க. முதலாவது குர்ஆன், 2வது ஹதீஸ், 3வது ஃபிக்ஹுடைய சட்டத்திட்டம், 4வது அரபி இலக்கியத்தை படிச்சு கொள்றதுக்காக வேண்டிய ஹல்காக்களாக பல ஹல்காக்களை வச்சு படிச்சு கொடுத்தாங்க. பல முஃப்திமார்களை, உலமாக்களை, ஆலிம்களை, முஹத்திஸீன்களை, முஃபஸ்ஸிரீன்களை, முஃபக்கிஹீன்களை உருவாக்கினாங்க. யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எதில? மஸ்ஜிது நபவியில வச்சு. யமன்ல இருந்து வருவாங்க, மக்கால இருந்து, மதீனால இருந்து, ஷாம்ல இருந்து இல்ம படிச்சு கொள்றதுக்காக வேண்டி யார்கிட்ட? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆக பெரிய முஃபஸ்ஸிர். இத மாதிரி எங்களோட பிள்ளைகளை ஆக்கணும் தான் மதரசா அனுப்பணும், பேசிக்குடைய அறிவை படிக்க விடணும்.